நிறைய சொத்து சுகத்தோடு கூடிய உயர்வான வாழ்க்கை, அதாவது எதுவுமே இல்லாத வீட்டில் பிறந்திருந்தா கூட நிறைய இடங்களில் சொத்து வாங்கிடுவாங்க, பெரிய வசதியானவங்களாக பிழைப்பாங்க. இந்த மாதிரியான வாழ்க்கை யாருக்கு அமையும்? அதை ஜாதகத்தில் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, பெரும்பாலும் இவங்களுக்கு குருவும் செவ்வாயும் நல்ல விதமாக சேர்ந்துருக்கும். அது கேந்திரத்தில் இருக்கலாம், திரிகோணத்தில் இருக்கலாம், ஈவன் 8ஆம் இடம் 10ஆம் இடமாக இருந்தாலும் சரி. இந்த செவ்வாய் குரு சேர்ந்துருந்தால் குருமங்கள யோகம் அப்படிம்பாங்க. நல்ல பொருளாதார வசதி, நிறைய இடத்துல சொத்து பத்து கிடைக்கும். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அவங்க பெரிய வேல்யூவான சொத்துக்களை எல்லாம் வாங்குவாங்க. சரி, இந்த 2ஆம் இடத்துல இணைஞ்சிருக்கக்கூடிய செவ்வாயும் குருவும், அதில் செவ்வாயோ குருவோ ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்துருச்சுன்னு வைங்க, மிகப்பெரிய யோகம். அவன் கோடிக்கு அதிபதியாக படைப்பான் அப்படின்னு சாராவளி சொல்லுது. அப்போது இந்த செவ்வாய் குரு காம்பினேஷனுங்கிறது ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன். இது ஜாதகத்தில் இருந்தாலே ஜெயிச்சிருவான். அதுலேயும் இதில் 2ல் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாக இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு. அதுலேயும் அது 2ஆம் இடமாக அமைஞ்சதுன்னா இன்னும் அதிகமான யோகத்தை செய்யும். ஸோ செவ்வாய் குருங்கிறது குரு மங்கள யோகம், அது தோஷம் இல்லை.